வணக்கம். வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே வீட்டில் விளைவிச்சா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வீடு கட்டினோம்னா சுற்றி இடம் விட்டுட்டு நம்ம வீடு கட்ட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு லேண்டோட காஸ்ட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு மாடியில் கொஞ்சமாக இடம் இருந்தால் போதும், நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டிலே விளைவிச்சுக்கலாம். அதுவும் இயற்கை உரம் மூலமாக. தரையில் தொட்டிலாம் வைக்கிற மாதிரி மாடியில் தொட்டிலாம் வச்சோம்னா வெயிட் தாங்காமல் மாடிக்கோ அல்லது வீட்டுக்கோ பாதிப்பு எதுவும் ஏற்படுமோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி மாடியில் அதிகப்படியான வெயிட் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகிறது தான் தேங்காய் நார் கழிவு. தேங்காய் நார் கழிவு செடிக்கு தேவையான எந்த ஒரு நியூட்ரிஷனையும் நம்மளுக்கு தராது. மாடியில் அதிகப்படியான வெயிட் ஏறாமல் பார்த்துக்கிறதுக்கும் அப்புறம் ஒரு க்ரோயிங் மீடியமாகவும் தான் இந்த தேங்காய் நார் கழிவு இருக்குது. அதே மாதிரி விதைகளை ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்பவே உதவும். தேங்காய் நாரை நல்லா தூளாக்கி கம்ப்ரஸ் பண்ணி 1 கிலோ 5 கிலோ பிளாக்காக தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லா விதமான நர்சரிலையும் அப்புறம் ஆன்லைன் ஷாப் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி எல்லா ஆன்லைன் ஷாப்லையும் நம்ம இதை ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்படி கம்ப்ரஸ் பண்ண கோகோபீட்டை எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கோகோபீட் 5 கிலோ பிளாக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். கோகோபீட்டை எந்தளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தண்ணி ஊற்றினா அது எந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதை பொறுத்து தான் அதனோட ரேட் மாறுபடும். ஒரு சில 5 கேஜி அளவுக்குள்ள கோகோபீட் 75 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு சில 5 கேஜிஸ் உள்ள கோகோபீட் 150 லிட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாறுபடும். நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோகோபீட்டை ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நான் 5 கிலோ கோகோபீட்டை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ அதில் நான் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். அது ஊற்ற அது நல்லா அப்சர்வ் ஆகிட்டே வரும். குறைஞ்சது ஒரு 5 கிலோ கோகோபீட்டுக்கு 10லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். நம்ம தண்ணி ஊற்றின உடனேயே நம்ம கோகோபீட்டை உதிரியாக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் டைம் வேணும். அதுக்கப்புறம் திருப்பியும் அது ட்ரையாக இருந்துச்சுன்னா திருப்பியும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி அதை அப்சர்வ் பண்ணி எல்லா தேங்காய் நார் கழிவும் உதிரியாக வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம செடிகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியாது. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தொட்டிகளுக்கு போட்டு உபயோகப்படுத்த முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி தேங்காய் நார் கழிவில் எந்த ஒரு நியூட்ரிஷனும் கிடையாது. அதனால் இதை மட்டும் வச்சு நம்ம செடிகளை உருவாக்க முடியாது. அதனால் இது கூட நம்ம வெர்மி கம்போஸ்ட், செம்மண், அப்புறம் தேவையான உரங்கள் இது எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம தொட்டியில் வச்சு செடிகளெல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கணும். இது சேர்க்குற விகிதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். நான் 2 பங்கு தேங்காய் நார் கழுவினா 2 பங்கு வெர்மி கம்போஸ்ட், 1 பங்கு செம்மண், அப்புறம் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு, காஞ்ச இலை சருகுகள் இருந்துச்சுன்னா அது கூடவே மாட்டு சாணத்தோட எரு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் தொட்டிகளில் மண் கலவை போட ஆரம்பிப்பேன். நான் கோகோபீட் பிளாக்குக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உப்பி டபுள் மடங்காக இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம காய வச்சுக்கலாம். 5 கிலோ கோகோபீட்டும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதி ஒரு பேக்கில் நல்லா கட்டி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் காய்கறி கழிவுகள் வச்சு இயற்கை உரம் தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த காய்கறி கழிவுகள்லேருந்து வர்ற தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் நார் கழிவை போட்டோம்னா இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நம்மளுக்கு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது பாருங்கள், நான் காயத்துக்கு யூஸ் பண்ண இந்த தொட்டி ஒரு கையில் ஈஸியாக தூக்கிடலாம். இந்த அளவுக்கு தான் அது வெயிட் இருக்கும். இந்த தொட்டியை பாருங்கள், இதில் மாதுளம்பழம் அந்த செடி இருக்குது. இதுக்கு நம்ம ஃபுல்லாகவே மண்ணை நிரப்பிட்டால் ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த மாதிரி பெரிய தொட்டிகளுக்கு இந்த தேங்காய் நார் கழிவு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நாங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் காய்கறிகளுக்குன்னு நாங்கள் அதிக செலவு செஞ்சதே கிடையாது. எங்கள் மாடித்தோட்டத்தில் காய்கறிகள்னு குறிப்பிட்டு சொன்னால் கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டைக்காய், அவரை, கொத்தவரங்காய், அப்புறம் தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி எல்லா விதமான கீரை வகைகளும் நாங்கள் வளர்த்துட்டு வர்றோம். அப்புறம் எல்லா விதமான பூச்செடிகள், மூலிகை செடிகள் எல்லாமே எங்கள் மாடித்தோட்டத்தில் இருக்குது. நம்ம எந்த விதமான ரசாயனம் கலக்காமல் இயற்கையான முறையில் மாடித்தோட்டத்தில் காய்கறிகள் விளைவிக்கும் போது அந்த காய்கறிகளுக்கு ஒரு தனி ருசி இருக்குது. நம்ம குழந்தைங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் இந்த மாதிரி மாடித்தோட்ட கிட் கொடுக்குறாங்க, அதுவும் சப்சிடியாக. அதில் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான க்ரோ பேக்கு, அப்புறம் தேங்காய் நார் கழிவு, அப்புறம் தேவையான உரங்கள், விதைகள் இந்த மாதிரி எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அதையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த மாதிரி மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும், இயற்கையான முறையில் காய்கறிகள்லாம் விளைவிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போவே தேங்காய் நார் கழிவுலாம் வாங்கி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி மண் கலவையை ரெடி பண்ணி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. என்னைய மாதிரி நீங்களும் நல்ல பலன் பெறலாம். தேங்காய் நார் கழிவை வந்து மாடித்தோட்டத்தில் எப்படி பயன்படுத்துறது, மாடித்தோட்டத்தில் தேங்காய் நார் கழிவை பயன்படுத்துறதுனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கார்டன் ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.